உடலுக்கு கொழுப்பு அவசியம்தான். ஆனா, அதனுடைய அளவு அதிகரிக்கிறது ஆபத்தானதுங்க. குறிப்பா எல்டிஎல் அப்படின்னு சொல்லப்படுற கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு 100க்குள்ள இருக்கணும். அது தாண்டும் போது மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவுல நம்மளுடைய உடல்ல கொழுப்பு அதிகரிக்கிறத உணர்த்துற உறுப்புகள் இருக்குதுங்க. அது என்னென்ன உறுப்புகள், அது என்ன மாதிரி சிம்டம்ஸ் நம்ம குடுக்குது அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். கொழுப்பின் அளவு அதிகரிக்கும் போது சில உடல் உறுப்புகளே அறிகுறிகளை வெளிப்படுத்தி நம்மள எச்சரிக்கும். அத கவனத்துல கொண்டு உடனடியா சிகிச்சை பெற்றாலே கொழுப்பு அதிகரிப்பதை நாம கட்டுப்படுத்திடலாம். கொழுப்பு அதிகரிக்கிறத எந்தெந்த உறுப்புகள் என்ன மாதிரியான அறிகுறிகளை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கலாம். கால்கள்ல வலி அல்லது தசைப்பிடிப்பு. உடல்ல கொழுப்பின் அளவு அதிகரிக்கும் போது கால்கள்ல வலி மற்றும் தசைப்பிடிப்பு ஏற்பட தொடங்குது. இதனுடைய காரணமாக அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்குது. அதன் தாக்கமாக நடக்கும் போதோ அல்லது ஓய்வெடுக்கும் போதோ கால்கள்ல வலி அல்லது தசைப்பிடிப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. இது மாதிரி அறிகுறிகள் வெளிப்படுச்சுன்னா அது கொழுப்பு அதிகரிப்பின் வெளிப்பாடா அல்லது வேற ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறத நம்ம டாக்டர் கிட்ட பரிசோதனை அல்லது ஆலோசனையை நம்ம பண்றது அவசியமானது. செஸ்ட் பெயின் இல்லைன்னா ஒரு அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய மார்புல வலியோ அல்லது அழுத்தத்தையோ உணர்வதும் கொழுப்பு அதிகரிப்பின் வெளிப்பாடாக இருக்கலாம். இதே தமனிகள்ல கொழுப்பு குவிகிறது மார்பில் அழுத்தத்தை ஏற்படுறதுக்கு காரணமாகுது. மார்பில் இறுக்கமோ அல்லது எரிச்சலோ உண்டாகக்கூடுது. அத்தகைய அறிகுறிகள் நமக்கு மாரடைப்பு இல்லைன்னா கரோனரி தமனி நோயின் அறிகுறியா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா உடனடியா நீங்க மருத்துவரை ஆலோசனை பண்ணி ஒரு சிகிச்சையை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி கழுத்து, தாடை அப்படி இல்லைன்னா தோள்பட்டையில வலி. கொழுப்பு அதிகரிக்கிறதுனால கழுத்தை சுற்றி வலி ஏற்படலாம். ஏன்னா கொழுப்பு அதிகரிக்கும் போது முழு உடலின் இரத்த ஓட்டமும் தடைப்பட தொடங்குது. இதன் காரணமா கழுத்தை சுத்தி மட்டும் இல்லைங்க, தாடை மற்றும் தோல் பகுதிகளில் அசாதாரண வலியை நாம ஃபீல் பண்ண முடியும். வேறு சில அறிகுறிகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் போது கைகள் மற்றும் கால்கள்ல உணர்வு இல்லாம போகலாம். கூச்ச உணர்வு அல்லது குளிர்ச்சியை உணரலாம். உடல்ல கொழுப்பு அதிகரிக்கிறதன் காரணமா கால்கள்ல நிறம் மாறக்கூடுதுங்க. சில சமயங்கள்ல நீல நிறத்துல கூட நமக்கு தோணும். தலை பாரமா இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு அல்லது தலை சுற்றல் ஆகியவை கொழுப்பு அதிகரிச்சிருக்கிறதுக்கான அறிகுறியா இருக்கலாம். அதே மாதிரி படிக்கட்டுல நாம ஏறும்போது மூச்சு திணறல் ஏற்படுறது இல்லைன்னா உடல் சோர்வா ஃபீல் பண்றது, இது எல்லாமே அதிகரித்த கொழுப்பின் விளைவா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய கண்களை சுற்றி மஞ்சள் அல்லது மஞ்சள் வளையம் போன்ற ஒரு தோன்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உடல்ல இது மாதிரி நாம ஏதாவது சேஞ்சஸ் பார்க்குறோம் அப்படின்னா உடனடியா டாக்டரை நம்ம கன்சல்ட் பண்ண வேண்டியது அவசியமானது. இதனால நிலைமை மோசமாக்காம நம்ம நிச்சயமா தடுக்க முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களில் யாருக்காவது நிச்சயமா உதவக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்களா? உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.